ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காலைல 9 ஆயிடுச்சு. இன்றைக்கி சண்டே வச்சா எல்லாம் 9 மணி வரை தூங்கியாச்சு. எந்திரிச்சதையுமே டீ வச்சு குடித்தாச்சு. தம்பி பால் கேட்குறான், பாலத்தி கொடுத்துட்டு இதையெல்லாம் கொட்டிட்டு வந்துட்டு தான் நீ அடுப்பு வேலையை ஆரம்பிக்கணும். காலையில் என்ன டிஃபன் செய்கிறதுன்னு தெரில. இனிமேல் தான் எல்லா வேலையும் செய்யணும். மணி பார்த்தீங்கன்னா இப்போயே மணி 9:30க்கு மேலே ஆயிடுச்சு. சிக்கன் எடுத்து வரேன்னு சொன்னாங்க. நீ மாவாட்டணும், அரிசி உளுந்து ஊற வச்சுருக்கேன், மாவாட்டணும். நீ பார்த்தீங்கன்னா டைம் ஆகிட்டே இருக்குது. நம்ம இனி போய் வேலையை ஆரம்பிச்சிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் போய் குளிச்சுட்டு வந்தாச்சு. பாப்பாவுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் வாங்க போயிருக்காங்க. நூடுல்ஸ் வந்ததே அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு தான் நான் அடுத்தது மாவாட்டி அதுக்கப்புறம் சிக்கன் வறுவல் பண்ணணும். அதுவே நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இந்த மாதிரி லாங் வீடியோ வந்து உங்களுக்கு போடுறது பிடிக்குமா என்னன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நான் அந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் லாங் வீடியோ போடுறேன். பாப்பா வந்ததே நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறேன் என்னங்கிறது எல்லாமே காட்டுறேன். பாப்பா நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்துட்டா. வாங்கிட்டு வரக்குள்ளே நான் வெங்காயத்தை அரிந்து வச்சுட்டேன். இப்போ நூடுல்ஸ் தாளித்து அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா அவங்க சாப்பிட்ருப்பாங்க. நான் பன்னு இருந்துச்சு, பன்னு சாப்பிட்டேன், டீ பண்ணுமே. சரி நீ 12:30க்குள்ளே செஞ்சிருமாச்சு, சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு சரி நூடுல்ஸ் முதல்ல தாளிச்சிடலாம் அப்படின்ட்டு இப்போ வந்து நான் நூடுல்ஸ் வந்து தாளிச்சிட்ருக்கேன். நான் நூடுல்ஸ் வந்து கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு தாளித்ததுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி போட்டால் தான் அதோட நூடுல்ஸ் டேஸ்ட்டு வரும். அதனால் நான் இப்போ தக்காளி அரிஞ்சிட்ருக்கேன். தக்காளி போட்டு தாளித்ததுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு நம்ம வதக்கி விட்டோம்னா நூடுல்ஸ் நல்லாயிருக்கு. யார் யாருக்கு நூடுல்ஸ் பிடிக்குன்னு சொல்லுங்கள். நான் நூடுல்ஸே செய்ய மாட்டேன், ஏன்னா என்றைக்கு ஒரு நாளைக்கு தான் செய்வேன். இன்றைக்கி ஒரே அழுகாச்சி நூடுல்ஸ் வேணும் அப்படிங்கிறக்கோசரம் தான் நான் செஞ்சேன். நான் மேக்ஸிமம் நூடுல்ஸே நான் செய்ய மாட்டேன். லைட்டாக தக்காளி வதக்கறக்கோசரம் உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் நல்லா தக்காளி வெந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா தான் அது டேஸ்ட் வரும். தக்காளியாக இருக்கிறப்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா அதோட டேஸ்ட்டு வராது. நூடுல்ஸ் பாக்கெட்டில் பாருங்கள், எனக்கு அந்த பொடி இருக்கும். எனக்கு அந்த பொடியே சுத்தமாக பிடிக்காது. அந்த பொடி நீ எப்படி செய்கிறாங்க என்னன்னு தெரில. ஆனால் எனக்கு மேக்ஸிமம் நூடுல்ஸே நான் சாப்பிட மாட்டேன். எங்கே போனாலும் ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி தான் வாங்கி சாப்பிடுவேன். நூடுல்ஸே சாப்பிட மாட்டேன். எனக்கு நூடுல்ஸே பிடிக்காது. ஒரே ஒரு பாக்கெட் தான் அதுவும் செஞ்சு கொடுத்தேன். 2 பேர்த்துக்குமே ஆளுக்கு பாதி சாப்பிட்டுக்கோங்க, சாப்பாடானதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அளவாக தான் நான் செஞ்சு கொடுத்துருந்தேன். நீங்கள் யார் யார் வீட்டில் நூடுல்ஸ் இன்றைக்கி காலையில் சண்டே காலையில் செஞ்சேன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம நூடுல்ஸை போட்டுடலாம். நல்லா தக்காளி வெந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊற்றினோம்னா கொதிச்சதுக்கப்புறம் லைட்டாக நான் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் உப்பு போடணும் லைட்டாக. அதுக்குள்ளே மாவாட்டிடலாம் அப்படிங்கிறக்கோசரம் கிரைண்டர் எடுத்துகிட்ருக்கேன். நான் அரிசி வச்சுட்டு அப்படியே நம்ம மாவாட்டிட்டு எல்லா வேலையும் செஞ்சிடலாமில்ல, அதனால தான் கொஞ்சம் அந்த பொடியும் போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம நூடுல்ஸ் எடுத்து போட்டால் தான் அது நல்லாயிருக்கும். ஆனால் நூடுல்ஸுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றினீங்கன்னா கொதன்னு போயிடும். அளவாக தான் தண்ணி ஊற்றணும். நான் பாருங்கள் 1 டம்ளருக்கு அப்புறம் இன்னொரு டம்ளர் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு டம்ளர் நான் தண்ணி ஊற்றுவேன். ஏன்னா எடுத்ததே 2 டம்ளர் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டோம்னா அந்த நூடுல்ஸ் வந்து கொதன்னு போயிடும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் மூடி வச்சு வேக வைங்க. நம்ம சரி மாவை போட்டு விட்டுறலாம், அரிசி கிழிஞ்சு அப்படின்ட்டு மாவை போட்டு விட்டா வேலை முடிஞ்சிடும் அப்படிங்கிறக்கோசரம் மாவை போட்டு விட்டுட்ருக்கேன். ஏன்னா இனி மத்தியானம் ஆயிடுச்சுன்னா வெயிலுக்கு உள்ளே இருக்கவே முடிய மாட்டேங்குது இந்த உப்புசத்தில். அதுக்குள்ளே சரி தக்காளி வேக வச்சிடலாம். மாவு போட்டாச்சு, மாவாட்டிகிட்ருக்கு. சுடுதண்ணி வச்சு தக்காளி வேக போட்டுட்டேன். தக்காளி வேக போட்டு கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு அதில் தக்காளியும் புளியும் போட்டு வேக வச்சுட்டு தான் ரசத்துக்கு நான் கரைப்பேன். அரிசி ஊற வச்சாச்சு 1.5 டம்ளருக்கு. அதையும் கழிஞ்சு வச்சிட்டோம்னா அரிசி ஊறிட்டுருக்கோம். மணி இப்போ பார்த்தீங்கன்னா மணி 11 ஆயிடுச்சு. 12:00க்குள்ளே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. அதுக்குள்ளே என் பையன் வந்து நான் தான் வீடியோ எடுப்பேன்னு சொல்லி அங்கே நின்று வீடியோ எடுத்துகிட்ருக்கிறான். பக்கத்தால் வந்து வீடியோ எடுன்னு சொன்னேன் அப்படிங்கிறக்கோசரம் இங்கே வீடியோ எடுத்துகிட்ருக்கான். அப்புறம் சிக்கன் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க வீட்லேயே. உங்களுக்கு யாராவது சிக்கன் வேணும்னு சொல்லலாம், தேவைப்பட்டால் சொல்லுங்கள். பெதப்பமட்டியிலேருந்து அவங்களே வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. தக்காளி இப்போ வேறு வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா இறக்கி வச்சிட்டேன் நான். அதுக்குள்ளே நம்ம தான் எப்பயும் போட அந்த டீயை இடையில வச்சு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2வது டீ இதோட சாப்பிடவே இல்லை. நான் காலையில் இருந்தது என்னமோ சாப்பாடு பிடிக்கவே இல்லை. 4 சொம்பு தண்ணி மட்டும்தான் குடிச்சிருக்கேன். சரி டீயை குடிச்சிடலாம், டீயை குடிச்சிட்டு அப்படின்ட்டு இன்னும் அப்புறம் வேலையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் நான் டீ குடிச்சிட்ருக்கிறேன். இப்போ டீ உங்களுக்கு யார் யாருக்கு பிடிக்குன்னு சொல்லி அதே சொல்லுங்கள். என்னோடய டீ வந்து ஃபேவரட் தான். நான் ஒரு நாளைக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா
3 டீ குடிச்சிருவேன். பகலில் இடையில ஒரு டீ குடிச்சிருவேன். அப்புறம் என் வீட்டுக்கார் வந்ததுக்கப்புறம் ஒரு டீ குடிப்பேன். காலையில் ஒரு டீ குடிப்பேன். சரி சிக்கன் தாளிச்சு விட்றலாம் அப்படின்ட்டு சிக்கன் தாளிக்கலான்ட்டு சிக்கன் தாளிச்சிட்ருக்கோம். சிக்கனுக்கு என்னென்ன போட்டோன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் கடுகு போட்டு கடுகெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பல்லேரி வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்க்கறனால நீங்கள் சேர்த்திக்கலாம். நான் பல்லேரி தான் சேர்ப்பேன். பல்லேரி சேர்த்து நல்லா வணக்கி விட்டு, ஆனால் பல்லேரி வந்து சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே பாதியிலேயே போட்டுடுறீங்க. அப்படி அந்த பாதியில் போட்டிங்கன்னா சிக்கனோட டேஸ்ட்டே இருக்காது. நான் செய்கிறதுல வந்து வெங்காயமே தெரியாது. அந்த மாதிரி வெங்காயம் வணக்கிறக்குள்ளே ரசத்துக்கு கரைச்சிடலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் ரசத்துக்கு கரைச்சிட்ருக்கேன். இந்த சைடு பாருங்கள் வெங்காயம் என்ன கலரில் மாறிடுச்சுன்னு. இந்த அளவுக்கு இந்த கலர் மாறினா தான் இந்த வெங்காயம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தக்காளி நம்ம போட்டு நல்லா தக்காளி அதே மாதிரி தான் நல்லா வெந்துடணும். அந்த வெங்காயத்துக்குள்ளே அந்த தக்காளி அந்த கலர் மாறினா தான் அதோட டேஸ்ட்டே சிக்கனோட டேஸ்ட்டே வரும். வெங்காயம் பாதி தக்காளி பாதி அப்படி போடுறப்போ உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்டு சுத்தமாகவே வராது. அந்த ருசியும் ரொம்ப கம்மியாயிரும். மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம ரசத்துக்கு அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு ரசத்துக்கு அரைச்சிட்ருக்கேன். மாவு அந்த சைடு ஓடிட்டு தான் இருக்கேன். ஆனால் நான் இந்த சைடு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பாப்பா வீடியோ எடுக்க முடியலின்ட்டா குழம்புக்கு இப்போ வந்து அரைச்சிட்ருக்கேன். இப்போ குழம்புக்கு என்னென்ன போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் அதை பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி அதை ஊற்றலாம். சில பேர் வணக்கி அரைச்சி ஊற்றுவாங்க. எனக்கு வணக்குன்னா பிடிக்காது. அதுக்குள்ளே சாப்பாடு விசில் வந்தாச்சு. சாப்பாடு வச்சாச்சு. சாப்பாடு விசில் வந்துருச்சு கையோட. அதையும் எடுத்து வச்சுட்டு தக்காளி பாருங்கள் எந்த அளவு வணக்கி விட்டுட்டேன். இந்த மாதிரி தக்காளி வந்து வணக்குனா மட்டும்தான் அதோட டேஸ்ட்டு வந்து தெரியும். அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் போட்டுடலாம். சிக்கன் போட்டு ஒரு கலக்கிட்டு இப்போ என்னோடய சிக்கன் பார்த்தீங்கன்னா 1 கிலோ சிக்கன். ஏன்னா எங்கள் வீட்டில் நிறையா பேர் இருக்கோம். அதனால் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இதை விட தக்காளி வெங்காயமெல்லாம் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். நான் 1 கிலோவுக்கு இவ்வளோ போட்டிருக்கேன். நீங்கள் 1/2 கிலோ எடுக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் அந்த இஞ்சி வெங்காயம் வெள்ளை பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், அதோட பேஸ்ட் ஊற்றிடணும். அந்த பேஸ்ட்டை ஊற்றி ஒரு கலக்கி வச்சுட்டு நம்ம மூடி வச்சிட்டோம்னா அது வெந்துட்டுருக்கும். நம்ம அதுக்குள்ளே ரசத்துக்கு அரைச்சிடலான்னு சொல்லிட்டு அதே மிக்சியில் நான் சீரகம், குருமிளகு, வெள்ளை பூண்டு, கருவேப்பிலை போட்டு இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தக்காளி கரைச்சி வச்சுருக்கேன். அதை கரைச்சி வச்சதில் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்தது நான் என்ன சேர்த்தேன்னா தண்ணி. நம்ம உப்பு வந்து பார்த்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ ரசம் புளிப்பு அளவாக உப்பு நம்ம சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பெருங்காயம் வந்து அளவாக தான் சேர்த்தோணும். அதுக்கு மீறி சேர்த்தினிங்கன்னா அதை சுமலில் வந்து சாப்பிட முடியாமல் போயிடும். லைட்டாக தான் சேர்த்தோணும். நம்ம ரசத்தை தாளித்து விட்டுடலாம். ரசத்துக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா, வெங்காயம் போட்டு நான் தாளித்து விட்டதையுமே ரசம் நம்ம எடுத்து ஊற்றிட்டோம்னா ரசம் ரெடி. ரசம் வந்து வைக்க தெரியாதவங்களுக்கு கூட இந்த வீடியோ பார்த்தா நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இந்த சைடு சிக்கன் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு இருந்தேன். இந்த சைடு சிக்கன் அரை வேக்காடு தான் வேகல. உப்பு போடல. நான் மஞ்சப்பொடி, கறி மசாலா, மல்லித்தூள் மட்டும் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு திரும்பி அரை வேக்காடு வெந்துருச்சு. இன்னும் அரை வேக்காடு வேகணும். ஃபஸ்ட்டு நீங்கள் உப்பு போட்டிங்க அப்படின்னா அது வேகாது. அப்புறம் தான் நம்ம உப்பு போடணும். அதுக்குள்ளே ரசம் இந்த சைடு ரெடி ஆகிருச்சு. நம்ம ரசத்தை எடுத்து நம்ம அடுத்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் குண்டாவில். ரசம் பாருங்கள் கொதிக்க விட்டுறாதீங்க. நுர கட்டினதையுமே ஆஃப் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் அதோட டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கும். நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா ரசம் நல்லா இருக்காது. மாவாட்டிக்கிட்டேன். நான் மாவாட்டுற வீடியோ என்னால் எடுக்க முடியல. இதே நான் ரொம்ப சிரமப்பட்டேன். அதுக்கப்புறம் இந்த சைடு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. என்னால் பசி தாங்க முடியல. உப்பு லைட்டாக போட்டுட்டு உப்பு பத்தல. திரும்பி நான் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் கலக்கி விட்டேன். நம்ம 1 கிலோ சிக்கன் போட்டேன். இவ்வளோ தான் சிக்கன் குழம்பே ஆச்சு. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் இப்படி தாங்க போச்சு.